ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவில் பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி கிட்ட முன்வைக்கப்பட்ட ஒரு கேள்வி, 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இங்க அமையுமா, அது கூட்டணி ஆட்சியா இருக்குமா இல்ல அதிமுக தலைமையிலான ஆட்சி இருக்குமா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது திட்டவட்டமா என்ன சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி, இல்ல அதிமுக தலைமையிலான ஆட்சி தான் இங்க அமையும், இங்க கூட்டணி கட்சிகள் இணைந்து நாங்க தேர்தலை சந்திக்கிறோம், ஆனா ஆட்சி அமையும் பொழுது என் தலைமையில தான் ஆட்சி இங்க அமையும், கூட்டணி ஆட்சி அமையாது அப்படின்னு திட்டவட்டமா ஆணித்தனமா நம்ம எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. ஆனா இங்க கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கூட்டணியை உறுதிப்படுத்தின அமித்ஷா அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல என்ன சொல்றாருன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுல அமையும், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதனுடைய விளைவாதான் இப்போ அதிமுக பூதாகாரமா இந்த கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. தமிழக அரசியலிலேயே இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமா கேட்கப்படுது. இனிய வரைக்கும் இந்த கேள்வி ரொம்ப குழப்பமாவே இருக்கு. நிச்சயமா தமிழகத்துல கூட்டணி ஆட்சி அமையுமா அப்படின்னு சொல்லி, ஏன்னா வரலாற்றிலே இது கூட்டணி ஆட்சி அப்படின்றது தமிழ்நாட்டுல இல்லவே இல்லை. இதுக்கு அதிமுக பாஜகவை கூட்டணி ஆட்சி மூலியமா உட்புகுத்துறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இது. பாஜக கூட கூட்டணியே இல்லைன்னு சொல்லியிருந்த எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு என்ன பண்றாரு, பாஜக கூட கூட்டணி வச்சிருக்காரு. அந்த கூட்டணி வச்சதுனால நிறைய பேசும் பொருளா இருக்கு. அதிமுகக்குள்ளேயே கொஞ்சம் சலசலப்பு இருக்கு. நிறைய நிர்வாகிகளை கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. யாருங்க நீங்க பாஜக கூட போய் கூட்டணி வச்சீங்க, நாங்க தான் பாஜக கூட கூட்டணி வைக்க வேணாம்னு சொன்னோமே, போன வாட்டி எலெக்ஷன்லயே பாஜக கூட கூட்டணி தான் வச்சீங்க, அதோட நிலைமை தான் இன்னைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இதுக்கப்புறம் எங்க பாஜக கூட கூட்டணி வைக்கிறீங்க, ரொம்ப கஷ்டமா போயிருச்சு, இதுக்கப்புறம் அதிமுகவை நிலைநாட்ட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அது மாத்திரம் இல்லாம பழனிசாமி தன்னுடைய சுய லாபத்திற்காக அதிமுகவை பாஜக கிட்ட போயிட்டு என்ன பண்ணிட்டாரு, வித்துட்டாரு அப்படின்ற எதிரான குரல் அதிமுக எழுமதா இருக்கு. நிறைய மாவட்ட செயலாளர்கள் இதனால ரொம்ப மனசு உடைஞ்சிருக்காங்களாம், பாஜக கூட கூட்டணி வச்சதுனால. அதனாலேயே செயற்குழு மீட்டிங்க எடப்பாடி பழனிசாமி கூட்டி நிறைய கருத்துக்களை கேட்க போவதா தகவலும் வந்திருக்கு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். சரி, கூட்டணி ஆட்சி இல்ல, தேசிய லெவல்ல மோடி தலைமையிலும் தமிழ்நாட்டுல என் தலைமையிலும் தான் இங்க ஆட்சி அமையும், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. கூட்டணி ஆட்சிக்கு ஒருபோதும் நாங்க என்ன பண்ண மாட்டோம், இங்க உள்ள நுழைய விட மாட்டோம், கூட்டணி ஆட்சி அமைக்க விட மாட்டோம் அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி ஆணித்தனமா திட்டவட்டமா என்ன பண்ணிருக்காரு, சொல்லியிருக்காரு. இதன் மத்தியில நயினார் நாகேந்திரன் கட்டி இது மாதிரி கேள்வி கேட்கப்பட்டது. ஐயா, இது மாதிரி நீங்க என்ன சொல்றீங்க, அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சி அமையும் சொல்லிட்டு போயிட்டாரு. இது குறித்து எடப்பாடி பழனிசாமிகளை கேட்டோம். அவர் என்ன சொன்னார்னா, இங்க கூட்டணி ஆட்சி அமையாது, என் தலைமையில தான் ஆட்சி அமையும், நாங்க தேர்தலை தான் கூட்டணியா சந்திப்போம் கண்டி, ஆட்சின்றது என் தலைமையில தான் அமையும், அதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நயினார் நாகேந்திரன் கேட்கும்பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, ஏங்க கூட்டணி விவகாரத்தையும் தேசிய தலைமை தான் என்ன பண்ணிச்சு, முடிவு பண்ணிச்சு, பேசி முடிவு பண்ணாங்க. அதே போல இங்க என்ன ஆட்சி அமையும் அப்படின்றத தேசிய தலைமை முடிவெடுக்கும் அப்படின்னு ஒத்த வரியில சொல்லி முடிச்சிட்டாரு. இதுல ஏதோ ட்விஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஏன் எடப்பாடி சொன்ன மாதிரியே நயினார் நாகேந்திரன் சொல்ல மாட்டேங்கிறாரு, திட்டவட்டமா ஆணித்தனமா ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னா, ஏன்னா பாஜக இங்க தந்திரமான ஆட்டங்களை ஆடுறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, ஒரு சில விஷயங்களை என்ன பண்ணிருக்காங்க, மூடி மறைக்கிறாங்க. இன்னைக்கு அது என்ன பண்ணிருக்கு, ஓப்பனா வெடிச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாஜக அதிமுக கூட்டணி உருவாயிருச்சு. ஆனா கூட்டணிக்குள்ளே கூட்டணி உருவாக்குறது தான் பாஜகவுடைய முதன்மையான வேலையா இருக்கு. ஏன் இங்க கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நான் இப்ப என்ன பண்ண போறேன், இந்த டீட்டெயில சொல்ல போறேன். பாஜகவுடைய தந்திரங்களை புட்டு புட்டு வைக்க போறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூட்டணிக்குள்ளே கூட்டணி எப்படின்னா, இப்போ பாஜகவை நம்பி ஓபிஎஸ், டிடிவி தினகரன், புதிய நீதி கட்சி, பாமக போன்ற கட்சிகள் ஆல்ரெடி கூட்டணியில் இருக்காங்க. 2024 கூட்டணி அமைச்சாங்கல்ல, அந்த கூட்டணி அப்படியே இருக்கு. இப்ப அதிமுக உள்ள வரும்போது பாஜக என்ன பண்ணாங்கன்னா, அதிமுக ஒன்றிணைக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சாங்க. இதுக்கு முழுக்க முழுக்க ஒத்து வராத எடப்பாடி பழனிசாமி, நாங்க கூட்டணி வேணா வைக்கிறோம், ஆனா இவங்களெல்லாம் சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார். சரி, ஓகே, இந்த நிபந்தனைக்கு நீங்க உட்பட்டு நீங்க கூட்டணிக்குள்ள வந்ததே பெரிய விஷயம் அப்படின்றது பாஜக எண்ணி அவங்க பிளான் பி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூட்டணிக்குள்ள கூட்டணி அமைக்கிறது. பாஜகவை நம்பி இருக்கிற இந்த கட்சிகள் நான் சொன்னல, இது மாத்திரம் இல்லாம நாம் தமிழர் கட்சியும் கூட்டணிக்குள்ள வரவேற்கிறதுக்காக அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தல, பாஜக பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஆல்ரெடி ஜி.கே. வாசன் என்ன பண்றாரு, அதிமுக கூட்டணியில தான் இருக்காரு. சோ பாஜகவை நம்பி இருக்கிற கட்சிகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜி.கே. வாசன் தலைமையிலான இருக்கிற கட்சி, அதே போல பாத்தீங்கன்னா புதிய நீதி கட்சி, பாமக, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சோ இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. சோ அடுத்தபடியா
சீமானையும் உள்ள கொண்டு வரதா பேச்சுகள் நடந்திருக்கு. இதை குறித்து எஸ்ஜி சூர்யா வந்து என்ன பண்ணியிருக்காரு, சமீபத்துல சீமான் ஒரு மீட்டிங் ஒன்று போட்டிருக்காரு. அந்த மீட்டிங்ல 30 நிமிஷம் என்ன பண்ணியிருக்காங்க, பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. சீமானும் எஸ்ஜி சூர்யாவும் என்ன பண்ணியிருக்காங்க, பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, பாஜக நாம் தமிழர் கட்சியை உள்ள இழுக்கிறதுக்காக பாக்குறாங்க. சோ இவங்க எல்லாரும் அதிமுக தலைமையில சேர்க்கறதுக்கு இல்ல, பாஜக தலைமையில இந்த கட்சிகள் எல்லாம் செய்யறாங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பாஜக கிட்ட தமிழ் மாநில காங்கிரஸ், அதே போல வந்து பாத்தீங்கன்னா புதிய நீதி கட்சி, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், பாமக இப்போ ஆட் ஆயிருக்கு. சீமான் அவர்கள் ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் 80% இருக்குது அப்படின்ற பேசுறாங்க. ஒருவேளை பாஜக கட்சி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா சீமானையும் சேர்த்து 6 கட்சிகள் இருக்குது. இங்க அதிமுக ஆல்ரெடி கூட்டணியில யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தேமுதிக, புதிய தமிழக கட்சி. இதுல வந்து இப்ப திடீர்னு என்ன பண்ணிருக்காரு, புதிய தமிழக கட்சி என்ன பண்ணிருக்காரு, கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு டெஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. யாரோ ஒருத்தர் சிஎம் ஆகிறதுக்கு நான் எதுக்கு உழைக்கணும், என் தொண்டர்கள் எது ரத்தம் சிந்தணும், அதனால கூட்டணி ஆட்சி அமையணும், ஆட்சியில அதிகாரத்தை பங்கு கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையை முன் வச்சு இப்ப என்ன பண்ணிருக்காரு, ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. 2026 கூட்டணி மட்டுமல்ல, கூட்டணி ஆட்சியிலும் அமைய வேண்டும், ஆட்சி அமையணும். அதுக்கு தான் முக்கியத்துவம் புதிய தமிழகம் கொடுக்கும். அதை அடிப்படையாக வைத்து தான் எங்களுடைய கூட்டணியே அமையுமே தவிர, இந்த ஆட்சியை மாற்றிட்டு இன்னொருத்தரை கொண்டு முதலமைச்சராக்கிறதுக்கு, ஒரு கட்சியை கொண்டு முதலமைச்சராக்கிறதுக்கு நாங்கள் பாடுபட மாட்டோம். நாங்கள் அதுக்காக எங்கள் கட்சியை துவக்கலை. அதனால் நாங்களும் ஆட்சியில் பங்கு பெறணும்னா தான் எங்களுடைய கட்சி அதுக்காக முழுமையாக பாடுபடுமே தவிர, யாராவது ஒருத்தர் கொண்டு வந்து முதலமைச்சராக உட்கார வைக்கிறதுக்கு நாங்கள் எதுக்காக பாடுபடணும், நாங்கள் எதுக்காக ஓட்டு போடணும். இது நாங்கன்னு சொன்னால் லட்சோப லட்சம் கூட இன்றைக்கி வந்து சொல்ல போனால் 2-3 முக்கியமான சமுதாயங்களை தவிர பாக்கி 90 சமுதாய மக்கள் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கே வர முடியாமல் திணறுகிறால், பிரச்சனை முடிக்க முடியாமல் இருக்கிறாங்க. அதனால் எல்லோருக்குமான அதிகாரம் வரணும்னு சொன்னால் முதல்ல தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும். கூட்டணி ஆட்சி அமைவதற்கு உண்டான சூழ்நிலை உருவாக வேண்டும். அதுதான் புதிய தமிழக கட்சியினுடைய நிலைப்பாடு. இதை எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாஜக கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்றாங்களே, ஒருவேளை புதிய தமிழகம் கட்சி அதிமுக கூட்டணியிலிருந்து இருந்து விலகி பாஜக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு அரசியல் வல்லுநர் என்ன பண்றாங்க, கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல தேமுதிக ஆல்ரெடி ராஜ்யசபா சீட்டு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா இருந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. சோ அதுலயே 2 பேருக்கு வந்து என்ன பண்ணிச்சு, கொஞ்சம் முற்றும் மோதல் போக்கு வந்தது. சோ இதனால வந்து பாஜக கூட அதிமுக வந்து கூட்டணி சேர்ந்துச்சுப்பா, இதனால இவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு பிரச்சனை இருக்காது அப்படின்னு நினைச்சவங்க மத்தியில தேமுதிக எப்படியே வெளியே வந்துரும், அவங்க ஒண்ணு விஜய் பக்கம் போவாங்க, இல்ல திமுக பக்கம் போவாங்க அப்படின்ற பேச்சுகள் ஈடுபட்டதுல திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் என்ன பண்றாங்கன்னா, மோடியை வந்து புகழ்ந்து பேசுறாங்க. கேப்டன் அவர்களை மோடி வந்து எந்த அளவுக்கு புகழ்ந்தாரு அப்படின்ற ஒரு வீடியோலாம் போட்டு ரொம்ப நெகிழ்ச்சி மிக்க என்ன பண்ணாங்க, பேசினாங்க. சோ இதனால வந்து தேமுதிகவும் பாஜக பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. அதே போல நம்ம கணிக்கிற மாதிரி தேமுதிகவும் புதிய தமிழக கட்சியும் அதிமுக இருந்து பாஜக கிட்ட வந்துட்டா தனித்து விடப்படுறது அதிமுக மட்டும்தான். இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி எடுத்துட்டாலே இந்த கட்சிகள் எல்லாம் வெளிப்படையா நம்மளுக்கு இருக்கும். ஆனா இங்கதான் பாஜக தன்னுடைய தந்திரமான ஆட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு இப்படி சின்ன சின்ன கட்சிகள்லாம் கூட்டணிக்குள்ளே கூட்டணி அப்படின்ற மாதிரி, பாஜக தலைமையில இத்தனை கட்சி இருக்கு, ஆனா அதிமுக தலைமையில எத்தனை கட்சிகள் இருக்கு. சோ அதனால ஒருவேளை 2026 ஆட்சி அமைந்துட்டா இப்ப பாஜக என்ன பண்ணுவாங்கன்னா டிமாண்ட் வைப்பாங்க, என்கிட்ட இருக்கிற கட்சிகள் எல்லாம் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாதான் நீங்க சிஎம் ஆக முடியும், ஒருவேளை ஆதரவு வாபஸ் வாங்கிட்டா நீங்க வந்து என்ன பண்ண முடியாது, ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்றதுனால ஆட்சி அதிகாரத்துல பங்கு, எப்படி விஜய் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்னு சொன்னாரோ அதே பேட்டர்னை ஓப்பனா சொல்லாம சூசகமா சொல்லியிருக்கு பாஜக. ஒருவேளை நான் சொன்ன மாதிரி பாஜக, பாமக, தேமுதிக, புதிய தமிழக கட்சி, தமாக, அதே போல நாம் தமிழர் கட்சி, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், இந்த 8 கட்சியும் ஒன்னா சேரும். தனித்து நின்று பாத்தீங்கன்னா அதிமுக மட்டும் தான். அதிமுகவை நம்பி இருக்கிற சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் இப்போ பாஜக தாம் பக்கம் வலிக்கிறதுக்கு பிளான் போட்டுருது. இது கூட்டணிக்குள்ள கூட்டணி அப்படின்ற ஒரு கணக்கை வைக்கிறாங்க பாஜக. இதன் மூலியமா
ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்டு விஷயத்த ரொம்ப தீவிரப்படுத்துறதுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா சைலண்டா மூவ் பண்ணிட்டு இருக்கலாம். இதுக்காகவே 100 இடத்தை தான் அதிமுகவுக்கு கொடுக்கறதா பிளான் போட்டிருக்காங்க. மீதி 100 இடத்தையும் என்ன பண்ண போறாங்க, பாஜக தன்னுடைய பக்கத்துல இருக்கிற கட்சிகளுக்கு என்ன பண்ண போறாங்கன்னா பிரிச்சு கொடுக்க போறாங்களாம். சோ மெஜாரிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்கு போகும்? சோ அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள்லாம் இருக்கு. ஆனா இதெல்லாம் கை கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்றதுதான் ஒரு பெரிய கவலையா இருக்கு. இதன் மூலியமா பாஜக என்ன பண்ணுது, அமைதி காக்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமா கூட்டணி ஆட்சி இல்ல அப்படின்றத முன்வைக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்வினை ஆற்றாம சைலண்டா இந்த விஷயத்தை என்ன பண்றாங்கன்னா கையாண்டு வராங்க. அதனாலதான் நயினா நாகேந்திரனை இது வந்து தேசிய தலைமை முடிவெடுக்க வேண்டியது, நான் இதுல கருத்து சொல்றதுக்கு விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு தேசியத்து மேல பழிய போட்டுட்டு அண்ணன் என்ன பண்றாரு, சைலண்ட் ஆயிட்டாரு. சோ இதனால வந்து எடுத்தவங்க அவுத்தோன்னு அதெல்லாம் முடிவு பண்ண முடியாது. ஏன்னா பாஜக ஒரு விஷயத்தை செய்யுதுன்னா உள்நோக்கம் இல்லாம எதுவுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க அப்படின்றதுல வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். நிறைய மாநிலங்கள்ல பாஜக இது போல ஆட்டங்கள் ஆடி இருக்கு. உதாரணத்துக்கு மகாராஷ்டிரால சிவசேனா கட்சி எப்படி சீரழிஞ்சுது அப்படின்றத நம்ம கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். அதே போலதான் இப்பவும் தமிழ்நாட்டுல அதிமுகவை அந்த கலைகள் எல்லாம் பிரிச்சு ஒண்ணுமே இல்லாம ஆக்குறதுக்கு தான் பாஜக வந்து என்ன பண்ணுது, நிறைய விஷயத்த என்ன பண்றாங்க, விட்டு 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 கொடுத்துட்டு வந்து லாஸ்ட்ல என்ன பண்ண போறாங்க, இழுத்து பிடிக்க போறாங்க. சோ கூட்டணிக்குள்ளேயே கூட்டணி விவகாரம் பாஜக ஆடுகிற தந்திரமான ஆட்டம் அப்படின்றது வந்து இப்போ எல்லாத்துக்கும் வெளிப்படையா தெரியலனாலும் போக 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 வந்து பாத்தீங்கன்னா விஷயம் நல்லா தெளிவா தெரியும். இப்போ நாம் தமிழர் கட்சி உள்ள கொண்டு வர போறாங்க. புதிய தமிழக கட்சியும் அதிமுக இருந்து பிரிஞ்சு வந்து இங்க வரப்போகுது, பாஜக கிட்ட வரப்போகுது. தேமுதிகவும் அதிமுக கூட விரிசலை உண்டாக்கிட்டு பாஜக பக்கம் சேர்ந்துருவாங்க அப்படின்றதான் பேசப்படுது. சோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா தேர்தல் நெருங்க நெருங்க என்ன வேணா நடக்கலாம், எது வேணா நடக்கலாம். இந்த கூட்டணிக்குள்ள கூட்டணி பாஜகவுக்கு எந்த அளவுக்கு வந்து கை கொடுக்க போகுது, அதிமுக இதை சுதாரித்து கொஞ்சம் எப்படி சொல்றது லாபகமா நடந்துகிட்டாங்கன்னா, கொஞ்சம் சுதாரித்து கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துகிட்டாங்கன்னா அவங்களுக்கு அவங்க கட்சி காப்பாற்றப்படும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. சோ பாஜக வந்து கூட்டணிக்குள்ள கூட்டணி அப்படின்ற ஒரு தந்திரமான ஆட்டத்தை ஆடுறாங்க. இதை பத்தி உங்களை கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.